வயோலி நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்று நாம் காணொளியில் காண இருப்பது சிபிஎஸ்இ 6ஆம் வகுப்பு பாடம் 2. பாடத்திற்குள் நாம் செல்வதற்கு முன் இன்று ஒரு குறிப்பாக உலக பொதுமறை நூலான திருக்குறளிலிருந்து ஒரு குறள். அறத்துப்பால் பண்புடைமை. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இந்த குறளினுடைய விளக்கம், அறம் போன்ற கூரிய அறிவுடையவராய் இருந்தா கூட மனித தன்மை இல்லாதவர்கள் மரத்திற்கு சமமானவர். இதுதான் இந்த குறளினுடைய விளக்கம். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாம். பாடம் 2, பச்பன். பச்பன் என்றால் சைல்ட்ஹுட், குழந்தை பருவம். இந்த பாடத்தில் ஆத்தர் அவர்களுடைய குழந்தை பருவத்தின் ஞாபகங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம இந்த பாடத்தினுடைய क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸையும் அதோடைய விளக்கங்களையும் பார்க்கலாம். प्रश्न अभ्यास. संस्मरण से. क्वेश्चन नंबर 1. लेखिका बचपन में ईतवार की सुबह क्या क्या काम करती थी? लेखिका அவங்களுடைய குழந்தை பருவத்தில் சண்டே மார்னிங் டைம்லலாம் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்வாங்க? उत्तर आंसर. लेखिका ईतवार की सुबह पहले अपने मोजे धोती. लेखिका சண்டே மார்னிங் டைம்லலாம் ஃபர்ஸ்ட் அவங்களோட சாக்ஸை தான் அவங்க வாஷ் பண்ணுவாங்க. ஏன் அவங்களுடைய வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, क्योंकि नौकर या नौकरानी से उन्हें दुलवाने की मनाही थी. ஏன்னா சர்வன்ட் மெய்டு வேலைகள் அவங்களோட வேலைகளை செய்கிறத விட அவரவர் வேலைகளை அவரவரே செய்யணும் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் ஒரு ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல். அதனால் லேக்கிக்காவே அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க சாக்ஸை வாஷ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு फिर जूते पॉलिश करके उन्हें कपड़े या ब्रश से रगड़ रगड़ कर चमकाती. फिर அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஷூஸுக்கு பாலிஷ் போடுவாங்க. எப்படின்னா ப்ரஷ்ஷு இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாத்தை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட ஷூஸுக்கு பாலிஷ் போட்டுக்குவாங்க. இதுதான் அவங்க சண்டே மார்னிங்கில் அவங்க செஞ்சுக்கிற வேலைகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் क्वेश्चन. तुम्हें बताऊंगी कि, அதாவது நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, हमारे समय और तुम्हारे समय में कितनी दूरी हो चुकी है. என்னுடைய காலத்தில் நடந்த விஷயங்களும் உங்களுடைய காலத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களும் இடையில என்னென்ன வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கு? இஸ் பாத் के लिए लेखिका क्या क्या उदाहरण देती हैं. இந்த அவங்க சொன்ன இந்த விஷயத்துக்காக என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க? உத்தர் ஆன்சர். வஹ ஸ்பஷ்ட் கர்த்தி ஹே. அவங்க தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா कि लेखिका जब छोटी थी तब घरों में ग्रामोफोन थे. லேக்கிகா குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவங்க வீட்டிலலாம் அப்போது கிராமோஃபோன் தான் இருந்துச்சு. ரேடியோ ஒரு டெலிவிஷன் நகீத்தே. ரேடியோவோ டெலிவிஷனோ அவங்க வீட்டில் கிடையாது. உஸ்கே பச்பன் வாலி, அவங்களோட குழந்தை பருவத்தில் குல்ஃபி ஐஸ் தான் கிடைக்கும். குல்ஃபி அப், அந்த குல்ஃபி அப் ஐஸ்கிரீம் மே பதல். நெக்ஸ்ட் பேஜ். ஐஸ்கிரீம் மே பதல் கயி ஹே. அவங்க பீரியடில் அவங்களுக்கு குல்ஃபி கிடச்சிது. இப்போ அந்த குல்ஃபி ஐஸ்கிரீமாக சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைக்குது. அடுத்து கச்சௌடி சமோசே का स्थान अब पैडिस ने ले लिया है. அப்போ அவங்களுக்கு கச்சௌடி சமோசே அதெல்லாம் அந்த டைமில் கிடச்சிதான். இப்போ என்ன அது சேஞ்ச் ஆகிருக்கு? பைடிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் ஐட்டம் நமக்கு இப்போ கிடைக்குது. அடுத்து சகதூத் பால்சே और கஸ்கஸ் கே ஷர்பத். அதாவது சகதூத்னா மல்பெரி ஃப்ரூட்டு, அடுத்து பால்சேனா ஒரு
பாக்கு வகை மாதிரி அவர் கஸ்கஸ் கசகசா இதெல்லாம் சேர்த்து ஒரு ஷர்பத் மாதிரி அந்த டேஸில் அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் இப்போது அதுக்கு பதிலாக ஸ்தான் பர் அப் कोक और पेप्सी का चलन है. இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, நமக்கு கோக்கு பெப்சி இதெல்லாம் கிடைக்குது. लेखिका के बचपन में कोक नहीं मिलता था. लेखिकाவுடைய குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கோக்கெல்லாம் கிடைக்காது. उसकी बजाय அதுக்கு பதிலாக लेमनेड और विम्डो मिलते थे. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்னென்ன கிடைச்சிட்டு இருந்துச்சு, லெமனேட் விம்டோங்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அவங்களுடைய டேஸுக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற காலங்களுக்கும் அவங்க இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், மாற்றங்கள், ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. क्वेश्चन नंबर 3. पाठ से पता करके लिखो कि लेखिका को चश्मा लगाना पड़ा. பாட் சே பத்தா கர்கே நம்ம லெசன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், லேக்கிகா வந்துட்டு அவங்க கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. சஷ்மா லகானே பர் உன்கே சச்சேரே பாயி உன்ஹே கியா கஹ்கர் சிடாத்தே தே. அவங்க கண்ணாடி போட்டிருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட தம்பி என்ன மாதிரி அவங்கள சொல்லி கிண்டல் பண்ணுறான். उत्तर आंसर. लेखिका दिन की रोशनी में काम न करके रात को टेबल लैंप के सामने काम करती थी. லேக்கிகா என்ன பண்ணுவாங்களாம், டே டைமில் இருக்கக்கூடிய வெளிச்சத்துலேயே வேலை செய்யவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க, ராத்துக்கோ டேபிள் லேம்பை வச்சுட்டு நைட் டைமில் உட்காந்து டேபிள் லேம்ப் முன்னாடி உட்காந்துட்டு வேலை பண்ணுவாங்க. ஜிஸ் காரணம் அந்த காரணத்தினால உன்கி ஆங்கோं की रोशनी कम हो गई. அதனால் அவங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய பவர் என்ன செஞ்சது, குறைஞ்சிடுச்சு. और उन्हें चश्मा लगवाना पड़ा. அதனால் அவங்க கண்ணாடி போட வேண்டியதாயிடுச்சு. இவங்க கண்ணாடி போடுறத பார்த்துட்டு லேக்கிகா கே சச்சேரே பாயி உன்ஹே லங்கூர் கஹ்கர் சிடாத்தே தே. அதனால் அவருடைய தம்பி என்ன சொல்கிறாரு, அவங்கள குரங்கு, கண்ணாடி போட்ட குரங்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி லேக்கிகாவை கோவப்படுத்துவாங்களாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन. लेखिका अपने बचपन में कौन कौन सी चीज़ें मज़ा ले लेकर खाती थी. லேக்கிகா அவங்களுடைய குழந்தை பருவத்தில் என்னென்ன சாப்பாட்டு பொருளெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உண்மை சே பிரமுக் பலோं के नाम लिखो. ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு பொருட்களும் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில ஃப்ரூட்ஸோடைய பேரும் எழுதுங்க. उत्तर आंसर. बचपन में लेखिका चॉकलेट, फल, चेस्टनट, चने, जोर गरम व अनारदाने का चूर्ण मज़े ले लेकर खाती थी. இந்த திங்ஸ் எல்லாம், இந்த சாப்பிட்ற பொருள் எல்லாமே லேக்கிகா என்ன செய்வாங்க, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உன்ஹே பசந்த் பிரமுக் பலோமே தே கட்டே மீட்டே காப்பல். அதாவது புளிப்பும் இனிப்பும் இருக்கக்கூடிய பழங்களை அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன மாதிரியான, ரஸ்பெரி மீன்ஸ் ராஸ்பெரி, அது ஃப்ரூட்டோட பேர். வ கசமல், அதே மாதிரி ரஸ்பெரி மாதிரியே ஒரு ஃப்ரூட். இதுவும் இனிப்பும் புளிப்பும் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு. இதெல்லாம் லேக்கிகாவுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பதார்த்தங்கள். ஓகேங்களா. சம்ஸ்மரன் சே ஆகே. नेक्स्ट साइड हेडिंग. அதோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. லேக்கிகா கே பச்பன் மே, அதாவது லேக்கிகாவினுடைய குழந்தை பருவத்தில் ஹவாயி ஜஹாக்கி ஆவாஸ். ஹவாயி ஜஹாக்னா ஏரோப்ளைனோட சவுண்டு, குட்சவாரி ஹார்ஸ் ரைடிங், கிராமஃபோன் और ஷோரூம் மே சிம்லா காலக்கா ட்ரெயின் கா மாடல், அந்த ஒரு ட்ரெயினோட மாடல் பார்த்துருக்காங்க ஷோரூமில். இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியஜனிக் அதுனிக் சீன்சேந்தி, அதாவது அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சான். இப்போ உள்ள இதில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்ததான். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய டேஸில் ஆஜ் கியா கியா ஆச்சரியஜனிக் அதுனிக் சீன்சே தும்ஹே ஆகர்ஷிக் கர்த்தி ஹே. அவங்கள வந்துட்டு அட்ராக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் ஹவாய் ஜஹாஸ், குட்சவாரி, கிராமஃபோன், அந்த மாதிரியான திங்ஸ். அதே மாதிரி உங்களை அட்ராக்ட் பண்ண திங்ஸ் என்னென்னலாம், उनके नाम लिखो. मुझे आज अनेक चीज़ें बहुत आकर्षित करती हैं. எனக்கு
இப்போ உள்ள நிறைய திங்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற திங்ஸாக இருக்குது. ஆனால் அதில் சில திங்ஸ் உண்மை சே குச் நிம்னலிखित है. அதில் சில திங்ஸ், சில ஃபாலோயிங் திங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். மொபைல் ஃபோன், டெலிவிஷன், கம்ப்யூட்டர், ரோபோட் இதெல்லாம் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கிற திங்ஸாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாம் நெக்ஸ்ட்டு பாஷா கி பாத் பார்க்க போகிறோம். பாஷா கி பாத் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாஷா கி பாத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். भाववाचक संज्ञा पत्ती, निश्चित परिमाणवाचक, निश्चित संख्यावाचक, अनिश्चित संख्यावाचक, गुणवाचक विशेषण இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு அந்த பாஷா கி பாத் இது ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் நான் சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். பாவவாச்சக் சங்யா அப்படின்னா என்னன்னா, ஜிஸ் சங்யா எந்த ஷப்து, அதாவது எந்த நவுன், எந்த சங்யா வேர்டு வந்துட்டு किसी गुण, दोष, भाव या दशा का बोध हो उसे भाववाचक संज्ञा कहते हैं. அதாவது எந்த சங்யா வேர்டு வந்து கேரக்டரிஸ்டிக்கு, அப்புறம் தோஷ் அப்படின்னா அது அந்த வேர்டில் இருக்கக்கூடிய தப்பு கண்டுபிடிக்கிறது, பாவ் அண்ட் தஷா கண்டிஷன் இதெல்லாம் பற்றி சொல்கிறது வந்துட்டு பாவவாச்சக் சங்யான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர்தா, பச்பன், புராயி, ஆதி. ஆதி மீன்ஸ் எக்ஸாம்பிள், எக்ஸட்ரா, எக்ஸட்ரா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு பாவவாச்சக் சங்யான்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நிச்சித் பரிமாண்வாச்சக் சங்யான்னா என்னன்னா 4 கிலோ 3 மீட்டர். இது ரெண்டுமே வந்துட்டு நிச்சித் சங்யாவாச்சக், நிச்சித் பரிமாண்வாச்சக் விசேஷன். இது வந்துட்டு இதை வந்து इनसे निश्चित परिमाण वजन माप का पता चलता है. वजन माप அது வந்துட்டு மெஷரிங் பண்ணக்கூடியது வந்துட்டு நிச்சித் பரிமாண் வாச்சக்னு சொல்கிறோம். நிச்சித் மீன்ஸ் டெஃபினட்டாக, கன்ஃபார்மாக. தென் நிச்சித் சங்யாவாச்சக். இதுலேயே நிச்சித் சங்யாவாச்சக்னா 3, 4, 5, 6, पहला, तीनों, चारों, पांचों எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வர்றது எல்லாமே, அதாவது எந்த வேர்டு, எந்த சங்யா வந்துட்டு நம்பர்ஸோட கனெக்ட் ஆகி வருதோ அது வந்துட்டு சங்யாவாச்சக்குன்னு சொல்கிறோம். அதுலேயே நிச்சித் மீன்ஸ் டெஃபினிட் சங்யாவாச்சக், அந்த மாதிரி அது. தென் நெக்ஸ்ட் அனிச்சித் சங்யாவாச்சக். அது எதெல்லாம் சொல்லுதுன்னா தோடா, குச், பிரதி, பிரத்யேக், முஜே, தோடா காம், முஜே தோடா காம் இதெல்லாம் வந்துட்டு என்னது அனிச்சித் சங்யாவாச்சக். இதெல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் அனிச்சித் சங்யாவாச்சக். மேலே இருக்கிறது வந்துட்டு நிச்சித் சங்யாவாச்சக். நெக்ஸ்ட்டு குண்வாச்சக் விசேஷன். குண்வாச்சக் விசேஷன் வந்துட்டு குண், தோஷ், ரங், ஆக்கார், கேரக்டரிஸ்டிக், அப்புறம் அந்த ஃபால்ட் எதில் இருக்குது அந்த வேர்ட்ஸ்லன்னு சொல்கிறது, கலர்ஸ், ரங் மீன்ஸ் கலர், ஆக்கார் மீன்ஸ் ஷேப், இதெல்லாம் வந்து இதனுடைய நாலேஜை சொல்கிறது. आदि का बोध कराने वाले शब्द को गुणवाचक विशेषण कहते हैं. அதை வந்துட்டு நம்ம குண்வாச்சக் விசேஷன்னு சொல்லுவோம். இப்போ நாம் பாஷா கி பாத்துக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பாஷா கி பாத் பார்க்கலாம். ஓகேங்களா? क्वेश्चन नंबर 1, क्रियाओं से भी भाववाचक संज्ञाएं बनती हैं. क्रियाओं வேர்ட்ஸில் இருந்து கூட நம்ம பாவவாச்சக் संज्ञा வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். जैसे मारने से मार, मारनाங்கிற வேர்டில் இருந்து मार, काटना से काट, हारना से हार, सीखना से सीख, पलटना से पलट और हटमना से हटम आदि भाववाचक संज्ञाएं बनी हैं. இந்த வேர்ட்ஸில் இருந்தெல்லாம் நாமளால் भाववाचक संज्ञा நாம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். तुम भी इस संस्मरण से कुछ क्रियाओं को छांट कर लिखो. संस्मरण मीन्स रिमेम्बरेंस, छांट कर मीन्स सेलेक्ट, छांट कर लिखो और उनसे भाववाचक संज्ञा बनाओ. நீங்கள் சில கிரியாவும் வேர்ட்ஸ் வந்துட்டு பிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருந்து பாவவாச்சக் संज्ञा செலக்ட் பண்ணி எழுதுங்க. இப்போ ஆன்சர் உத்தர் பார்க்கலாம். கிரியா இந்த சைடு கிரியா போட்டிருக்கிறேன், ரைட் சைடில் வந்துட்டு பாவவாச்சக் संज्ञा வேர்ட்ஸ் இருக்குது. फर्स्ट चमकना, चमकना, चमक, चमक வந்துட்டு भाववाचक संज्ञा. रखना, रखना வந்து क्रिया வேர்டு, क्रिया வேர்டில் இருந்து
रकाव रकावன்றது வந்துட்டு பாவவாச்சக் संज्ञा கானா கானா வந்துட்டு क्रिया வேர்டு क्रिया வேர்ட்ல இருந்து கான் அப்படிங்கிறது வந்துட்டு பாவவாச்சக் संज्ञा அடுத்து समझना समझ बोलना बोल सोचना सोच खरीदना खरीद இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பாவவாச்சக் संज्ञा நம்ம क्रिया வேர்ட்ஸ்ல இருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ सेकंड क्वेश्चन நாம பார்க்கலாம் सेकंड क्वेश्चन 4 दिन कुछ व्यक्ति 1 लीटर दूध आदि शब्दों के प्रयोग पर ध्यान दो तो पता चलेगा कि इसमें 4 कुछ और 1 लीटर शब्द से संख्या या परिमाण का आभास होता है மேலே கொடுத்துருக்கிற அந்த 4 दिन कुछ व्यक्ति 1 लीटर இந்த மூணு இதுலையும் 4 कुछ 1 लीटर இது வந்துட்டு संख्या இல்லைன்னா பரிமாணுடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் இருக்குது ஏன்னா இது வந்துட்டு संख्यावाचक विशेषण इसमें भी 4 दिन से निश्चित संख्या का बोध होता है 4 दिन வந்துட்டு निश्चित संख्या इसीलिए इसको निश्चित संख्यावाचक विशेषण कहते हैं और कुछ व्यक्ति से अनिश्चित संख्या का बोध होने से इसे अनिश्चित संख्यावाचक विशेषण कहते हैं कुछ व्यक्ति வந்துட்டு अनिश्चित संख्यावाचक निश्चित मीन्स कंफर्म डेफिनेटली அது வந்துட்டு निश्चित அப்படினா अनिश्चितனா indefinite कंफर्म இல்லங்கிறது இது வந்துட்டு अनिश्चित संख्यावाचक विशेषण कुछ व्यक्ति வந்துட்டு इसी प्रकार 1 लीटर दूध से परिमाण का बोध होता है इसीलिए इसे परिमाणवाचक विशेषण कहते हैं 1 लीटर दूधல வந்துட்டு பரிமாணோட நாலேஜ் இருக்கிறதுனால அது வந்துட்டு परिमाणवाचक विशेषणன்னு சொல்றோம் अब तुम नीचे लिखे वाक्यों को पढ़ो और उनके सामने विशेषण के भेदों को लिखो கீழே கொடுத்துருக்கிற அந்த சென்டென்சஸை வாசிங்க அந்த क्वेश्चंஸை வாசிச்சுட்டு அது என்னென்ன விசேஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு எழுதுங்க मुझे 2 दर्शन फर्स्ट वन क मुझे 2 दर्जन केले चाहिए எனக்கு வந்துட்டு 2 கிலோ வாழைப்பழம் வேணும்னு சொல்கிறோம் அது வந்து 2 दर्जनங்கிறது வந்துட்டு निश्चित संख्यावाचक विशेषण सेकंड वन क 2 किलो अनाज दे दो 2 किलो अनाज வேணும் पोमग्रेनेट வேணும்னு சொல்கிறோம் இதில் வந்துட்டு 2 किलो निश्चित परिमाणवाचक विशेषण नेक्स्ट ग कुछ बच्चे आ रहे हैं கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கொஞ்சம் குழந்தைங்க அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க குச் வந்துட்டு அனிச்சித் சங்கியாவாச்சக் அதாவது கன்ஃபார்ம் இல்லாமல் சொல்கிறாங்க அங்கே கொஞ்சம் குழந்தைங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் இல்லாமல் சொல்கிறதுனால தட் இஸ் अनिश्चित संख्यावाचक ग सभी लोग हंस रहे थे கொஞ்சம் பீப்புள் வந்துட்டு சிரிச்சாங்க தட் இஸ் அதுவும் अनिश्चित संख्यावाचक विशेषण தென் ஞல வந்துட்டு तुम्हारा नाम बहुत सुंदर है இதில் வந்துட்டு तुम्हाराங்கிறது வந்துட்டு सार्वनामिक विशेषण सुंदर அப்படிங்கிறது வந்துட்டு गुणवाचक विशेषण नेक्स्ट क्वेश्चन नंबर 3 कपड़ों में मेरी दिलचस्पियाँ मेरी मौसी जानती थी இது क्वेश्चन इस वाक्य में रेखांकित शब्दல दिलचस्पियाँ और मौसी ரெண்டும் संख्या ரெண்டு वर्ड संख्या नाउन विशेषण संख्याओं की विशेषता बता रहा है नाउन उड़े स्पेशलिटी சொல்லுது इसीलिए ये सार्वनामिक विशेषण ஏன்னா दिलचस्पियाँ मौसी ரெண்டுமே संख्याओடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்றதுனால அது வந்துட்டு सार्वनामिक विशेषण सर्वनाम कभी कभी विशेषण का काम भी करते हैं सर्वनाम வந்துட்டு எப்போதுமே adjectiveனுடைய வேலையை தான் செய்யும் adjective வேர்டோட வேலையை செய்யும் पाठ में से ऐसे 5 उदाहरण छांट कर लिखो இந்த லெசன்ல இருந்து ஒரு 5 வேர்ட்ஸ் 5 एग्जांपल्स பிக் பண்ணி இங்கே எழுதுங்க सर्वनामिक विशेषण कामिंग पाठ से आंसर पाठ के आधार पर निम्न रेखांकित शब्द सार्वनामिक विशेषण हैं पाठல இருந்து எடுத்துறோம் இந்த 5 வேர்ட்ஸ் सार्वनामिक विशेषण वर्ड्स फर्स्ट वन अपने बचपन
अपने बचपनல வந்துட்டு अपने வந்துட்டு सार्वनामिक विशेषण. Then number 2 तुम्हारी दादी. तुम्हारी दादीல வந்துட்டு तुम्हारी வந்துட்டு सार्वनामिक विशेषण. அடுத்து வந்துட்டு हम बच्चे. हम बच्चेல வந்துட்டு हम வந்துட்டு सार्वनामिक विशेषण. அடுத்து வந்துட்டு हमारे तुम्हारे बचपन. அதுல வந்துட்டு हमारे तुम्हारे வந்துட்டு सार्वनामिक विशेषण. Then उन दिनों. उन दिनोंல வந்துட்டு उन வந்துட்டு सार्वनामिक विशेषण. ஏன்னா எந்த வேர்டு சங்கியாவுடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்லுதோ அது வந்து என்னது சார்வநாமிக் விசேஷன். இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதை பார்த்தவுடன் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த காணொளி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாழ்க வளமுடன்.